1ஆம் தேதி முதல் ஆதார் வைத்திருக்கும் பயணிகள் மட்டுமே தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து மண்டலங்களுக்கும் ரயில்வே அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் உறுதிப்படுத்தப்பட்ட பயணிகள் மட்டுமே IRCTC இணையதளம் மற்றும் செல்போன் செயலியில் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தட்கல் திட்டத்தின் பலன்களை இறுதி பயனர்கள் பெறுவதை உறுதி செய்யவும் பொதுமக்களுக்கு நேரடியாக முன்பதிவு செய்யும் வாய்ப்பு அதிகரிக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் அடுத்த 6 நாட்களுக்கு கோவை, நீலகிரி, நெல்லை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமையன்று கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், வெள்ளிக்கிழமையன்று கோவை, திருநெல்வேலி, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் சனிக்கிழமை அன்று கோவை, திருநெல்வேலி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வெள்ளக்கோவில் அடுத்த சேனாபதிபாளையம் கிராமத்தில் ஆடு மேய்க்க சென்ற வயதான தம்பதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். வேலுச்சாமி, சாமியாத்தாள் தம்பதி ஆடு மேய்க்க வீட்டின் அருகே உள்ள காட்டிற்கு சென்றுள்ளனர். இருவரும் நேரமாகியும் சாப்பிட வீட்டிற்கு வராததால் அவர்களது மகனான வித்யாசாகர் நேரில் சென்றுள்ளார். அப்போது இருவரும் தலை, முகம் ஆகிய பகுதிகளில் கல்லால் அடித்த இரத்த காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த வித்யாசாகர் வெள்ளக்கோவில் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க உடல்களை மீட்ட போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை பம்மல் பகுதியில் கடன் அளித்தவர்களின் அழுத்தம் தாங்க முடியாமல் தம்பதி கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அந்தோணிராஜ், மரியா சுமித்ரா தம்பதி. இவர்கள் அப்பகுதியில் பூங்காவில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த பவானி என்பவரிடம் பர்தா அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்து வந்தனர். தற்போது தம்பதி இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. குடும்பச் சூழல் காரணமாக அதிக அளவில் கடன் பெற்றிருந்த நிலையில் அதனை திருப்பி செலுத்த முடியாமல் அழுத்தத்திற்கு உள்ளாகி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் கல்விமடை கிராமத்தில் கோயில் விழாவில் அன்னதானம் சாப்பிட்ட 107 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. வாந்தி, மயக்கத்தால் பாதிக்கப்பட்ட 11 குழந்தைகள் உட்பட அனைவரும் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனைவருக்கும் அரசு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். கோயில் திருவிழாவில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் ஏற்றுக்கொள்ளாமல் வாந்தி, மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே ஆம்னி பேருந்து ஊழியர்கள் தகாத வார்த்தைகளால் வசைபாடி தாக்கியதாக புகார் அளித்த தம்பதி வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர். சென்னையிலிருந்து நாகர்கோவிலுக்கு சென்ற பேருந்தில் கைக்குழந்தையோடு பயணித்த செல்வன், ஆன்சி தம்பதிக்கு இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆம்னி பேருந்து ஓட்டுநர் உட்பட 5 பேர் மீது விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் 15 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி சிறுவர்கள் 2 உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் களக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சிறுமி அதே பகுதியைச் சேர்ந்த பள்ளி சிறுவர்கள் 2 விளையாடிக் கொண்டிருந்த போது அருகிலிருந்த பூங்காவிற்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த இளைஞர் சிறுமிக்கு குளிர்பானம் வழங்கியுள்ளார். இதனையடுத்து சிறுமி மயங்கிய நிலையில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் சேர்ந்து சிறுமியை பாலியல் சீண்டல் செய்துள்ளனர். இதுகுறித்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து பள்ளி சிறுவர்கள் 2 சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி
கிருஷ்ணகிரி அருகே கள்ள தொடர்பை கைவிடாத கணவரை அவரது மனைவியே தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவேரிப்பட்டினம் அருகே நேருபுரம் கிராமத்தை சேர்ந்த ரங்கசாமி, கவிதா தம்பதியருக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். ஒரு மகளுக்கு திருமணமான நிலையில் மற்றொரு மகள் கிருஷ்ணகிரியில் உள்ள கல்லூரியில் படித்து வருகிறார். இந்த நிலையில் ரங்கசாமிக்கும் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்தை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் தவறான உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கவிதா தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் இரவு வீட்டின் மாடியில் ரங்கசாமியின் அலறல் சத்தம் கேட்டுள்ளது. இதையடுத்து மகன் மற்றும் மகள் அங்கு சென்று பார்த்தபோது ரங்கசாமி உடலில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தார். இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரங்கசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசில் புகார் அளித்த மகன் தந்தையை தனது தாயார் தீ வைத்து எரித்து கொலை செய்ததாக கூறியுள்ளார். இதையடுத்து தப்பி ஓடிய கவிதாவை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழைக்கு முன் சுமார் 391 கோடி ரூபாய் செலவில் 3644 சாலைகளை சீரமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. சென்னையில் 387 கிலோமீட்டர் தொலைவுக்கு 471 பேருந்து தடசாலைகள், 5270 கிலோமீட்டர் தொலைவிற்கு 34640 உட்புற சாலைகள் மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த பருவமழையின் போது சேதமடைந்த சாலைகளை 3 தொகுப்புகளாக சீரமைக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. குறிப்பாக நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 857 சாலைகளை 63 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், தமிழ்நாடு நகர்ப்புற உட்கட்டமைப்பு நிதி சேவைகள் திட்டத்தின் கீழ் 1197 சாலைகளை 149 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பேரிடர் சிறப்பு திட்டத்தின் கீழ் 1590 சாலைகள் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சீரமைக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. 3 தொகுப்புகளின் அடிப்படையில் டெண்டர் கோரப்பட்டுள்ள நிலையில் இம்மாத இறுதிக்குள் டெண்டர் முடிவு செய்யப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கும் என மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இது மட்டுமின்றி பருவமழைக்கு முன் சாலைகள் சீரமைக்கப்பட உள்ளதால் சென்னையில் கூடுதலாக வேகத்தடை தேவைப்படும் சாலைகள், சீரமைக்க வேண்டிய சாலைகள் குறித்த பட்டியலை மாநகராட்சியிடம் மாநகர காவல்துறை வழங்கியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகர் பகுதியில் உயிரிழந்த ஆஞ்சநேயர் பக்தர் உடலுக்கு குரங்கு முத்தம் கொடுக்கும் காட்சி வெளியாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகனம் செய்வதற்காக மயானத்தில் முன்னா சிங்கின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. திடீரென எங்கிருந்தோ வந்த குரங்கு ஒன்று அவரது சடலத்தின் அருகே சோகத்துடன் அமர்ந்திருந்தது. இறுதி சடங்கு முடியும் வரை மயானத்திலேயே குரங்கு காத்திருந்த காட்சி ஊர் மக்களிடையே பேசுபொருளாகி உள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.